எல்லா புகழும் இறைவனுக்கே, எல்லா புகழும் முருகனுக்கே. ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா உங்களை பார்த்து ஆன்மீக லைனில் சந்திச்சு. ஆன்மீக லைனில் வந்து இப்போ நான் இன்றைக்கி உங்களை பார்த்து பேசணும்னு எனக்கு தோணினது. ஒரு விஷயம் எனக்கு லைவில் நடந்தது, அந்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து என் கூட நேரம் பேசிகிட்டு இருந்தார். அப்போ என்ன சொன்னார், நான் இவ்வளோ இடத்த வந்து நான் வச்சுருக்கேம்மா, 2 லட்சம் ரூபாய்க்கு வச்சேன், இப்போ 3.25 லட்சம் நான் கட்டியிருக்கேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில். பட் என்னால் திருப்பவே முடியலம்மா அப்படின்னு சொன்னார். ஏங்க திருப்ப முடியல? நான் ஒரு நல்ல நாள் சொல்கிறேன், அந்த நாளில் போய் அமௌண்ட்டு கட்டுங்க, சரியாக போயிடும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ சொல்லிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பேச்சில் வந்து எல்லாருக்கும் கொடுங்க, ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், வசதியை கொடுங்க, நீங்கள் எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கள், உண்மையிலே வந்து கடவுள் நமக்கு பண்ணுவார், எனக்கு இந்த மாதிரி பண்ணாருன்னு நிறைய பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் வாழ்ந்தது என்னை வளர்த்தது எல்லாமே முஸ்லீம் அம்மா தான், முஸ்லீம்காரவங்க தான் எனக்கு சொந்தக்காரவங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து நான் வந்து மார்வாடி கடன் வாங்குகிற பிரச்சனை, அதை நான் இன்னொரு நாள் பேசுகிறேங்க. முக்கியமான விஷயம், மார்வாடி வந்து கடன் ஏன் வாங்குறதில்ல, கடன் மட்டும் கொடுக்குறாங்க, என்ன ஏது அந்த விஷயத்தையும் நான் பேசுகிறேங்க. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அது வட்டிக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க, நம்ம இப்படி பண்ணுறோன்னு பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், எனக்கு தெரிஞ்ச ஒரு பாய் எனக்கு ரூபா கொடுக்குறாங்க, வட்டி காசு அவங்க வட்டிக்கு வாங்குறதும் இல்லை கொடுக்குறதும் இல்லை, எனக்கு வந்து கைமாத்தா தான் கொடுக்குறாங்க, நான் இப்போ நல்லா இருக்கேன், அதை வாங்கி தான் அந்த வீடு பத்திரத்தை நான் திருப்பிட்டு இருக்கேம்மா, நான் நல்லா இருக்கேன், என் குடும்பம் என் குழந்தை குட்டி எல்லாருக்குமே அந்த பாய்க்கு கடமைப்பட்டிருக்கோன்னு அவங்க பேர் ஏதோ சொன்னாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை என்ன அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையிலே சொல்கிறேங்க, முஸ்லீம் மக்கள் நான் கூட பழகிருக்கேன், தங்கமான மனிதர்கள், உசுரை விடுவாங்க, பாசத்தில் உசுரை விடுவாங்க, புரியுதுங்களா? 2வது பார்த்தீங்கன்னா 5 வேளை தொழுவாங்க, அவங்களுடைய நபிகள் நாயகத்துக்கு அந்த அந்த கடமை என்ன, எது செய்யக்கூடாது அதுக்கு வந்து கட்டுப்பட்டு இருப்பாங்க. நம்ம அந்த முசல்மான்கள் ரொம்ப அருமையாக நடந்துக்குவாங்கங்க, கடன் வாங்க மாட்டாங்க, கடன் கொடுக்க மாட்டாங்க, அன்பு பொழிவாங்க, சண்டை போடுவாங்க, திருப்பி சேர்ந்துக்குவாங்க, அவங்களுக்கு வந்து வெறுக்க தெரியாதுங்க, ரொம்ப நல்ல மனிதருக்குங்க. பாசத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இணை அவங்க தாங்க, யாருமே இந்த மாதிரி பண்ண முடியாதுங்க. அதை அவர் சொல்லிவிட்டு அந்த குடும்பத்துக்கே நாங்கள் வந்து கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். யாருங்க கடவுள்? திருச்செந்தூரில் முருகர் எப்படி எனக்கு இருக்காரோ அது மாதிரி அவருக்கு கைமாத்து கொடுத்து உதவுறாங்க பாருங்க, அந்த முஸ்லீம் பாய் தாங்க அவருக்கு கடவுள். புரியுதுங்களா?